அப்போ இப்போ இன்னும் ஒரு வாரம் தாங்க இருக்கு. என்னடா ஒரு வாரம் தான் இருக்கான்னு சொல்றேன்னு பார்க்குறீங்களா? வேற எதுவும் இல்லைங்க. நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு தான். ஸோ அதனால என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு வாரம் தாங்க டைம் இருக்கு. ஸோ நமக்காட்டி இல்லாட்டியும் நம்ம வருங்கால பசங்களுக்கோசரமாவது நமக்கு ஒரு மாற்றம் தேவை தானே. அட போதுங்க. இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே ஆட்சியெல்லாம் போதுங்க. காசை குடுத்து குடுத்து நம்மள இன்னும் முட்டாளாவே வச்சிருக்காங்க. ஏன்டா இப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்க தொகுதியில யார் எம்எல்ஏவா நிக்கிறாங்களேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களை வந்து அவங்க பார்ப்பாங்க. அப்ப பாக்குறப்ப அம்மா தாயேன்னு பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 வருஷமா நம்மளே பிச்சைக்காரங்களா வச்சிருப்பாங்க. ஒரு பொருள் வாங்குறதுனாலும் சரி, ஒரு ட்ரெஸ் வாங்குறதுனாலும் சரி, அதோட பிரைஸ்ல இருந்து அதோட குவாலிட்டி வரைக்கும் செக் பண்ணி ஆராய்ஞ்சு வாங்குற நாம 5 வருஷம் நம்ம யார் ஆள போறாங்கன்னு சொல்லி யோசிக்க நம்ம மறந்துடுறோம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை. ஸோ நம்ம அண்ணன் விஜய்க்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்களேன். அவர் என்னதான் செய்யறாருன்னு. ஸோ டிவிக்காக சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. கான்பிடென்ட்டா இருங்க சார். நல்லதே நடக்கும் சார். வெற்றி நிச்சயம் சார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.